கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லாரும் நாடுக்க நிலைமை பார்க்கும் பொழுது நாம் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை. அந்த கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போமா? கடந்த வாரம் முழுவதும் நம்முடைய சரீரத்தின் தேவைகள், ஆத்மாவின் தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், திருச்சபையின் தேவைகள் அனைத்தையும் சந்தித்த தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே நாம் களி கூற கடவும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட நாள், தேவனை தொழுது கொள்வதற்கென்றே தேவனால் நியமிக்கப்பட்ட இந்த நாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தினாலே நாம் எங்கே ஒருமனப்பட்டவர்களாய் 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறோமோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஆராதனையிலே நமது மத்தியில் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அவர்கள் இங்கே விழாவுவதை உணர்ந்து நாம் தேவனை நன்றியோடு ஆராதிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கடந்த சில வாரங்களாக ஏனோக்கை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். ஏனோக்கை பற்றி முதல் பாகத்தில் தேவனுக்கு பிரியமானவன் என்று நற்சாட்சி பெற்ற தேவ மனுஷன் என்று நாம் படித்தோம். 2வது ஏனோக்கு விசுவாசத்திலே வல்லவர். பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்த 2 பேர், ஒருவர் ஏனோக்கு, இன்னொருவர் ஆபிரகாம். இருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் வல்லமையான காரியங்களை செய்தார் என்றும் பெரிய காரியங்களை செய்தார் என்றும் நாம் படித்தோம். 3வது பாகத்தில் ஏனோக்கு மிகவும் தாழ்மையுள்ள மனிதர் என்றும் பரிசுத்த ஜீவியம் செய்தவர் என்றும் நாம் படித்து தேவனை துதித்தோம். தேவனுக்குள் நாம் மகிழ்ந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4வது பாகத்திலே நாம் ஏனோக்கை குறித்து படிக்கப் போகிற காரியம் என்னவென்றால், ஏனோக்கு அந்த நாட்களிலே உலகம் தோன்றி ஏறக்குறைய ஒரு 1600 ஆண்டுகள் இருக்கலாம். அந்த ஆண்டுகளிலே தேவனை நன்றாக அறிந்து தேவனுக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவன் தேவனோடு சஞ்சரித்த மனிதன் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கை பற்றி படிக்கும் பொழுது 5வதாக அவரை குறித்த உயர்ந்த குணம் என்னவென்றால், அவர் தேவனோடு சஞ்சரித்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கலாம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம், அதாவது 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். He was dwelling with God. ஆங்கில வேதாகமத்திலே ஈனாக் was walking with God. ஏனோக்கு தேவனோடு நடந்தான் என்றும், தமிழிலே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் அவன் குமாரரையும் குமாரத்தையும் பெற்று அவனுடைய குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக நடத்தினான் என்று நாம் பார்க்கின்றோம். நான் தேவனோடு நடக்கின்றேன், தேவனோடு சஞ்சரிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் குடும்பத்தை விட்டு விடவில்லை. குடும்பத்தை அழகாக அவன் நடத்தினான். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் உலக வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் மிக சிறப்பாக நடத்துகிற ஒரு மனிதனாக இருந்தான். அருமையானவர்களே, இன்றைக்கு 5வதாக ஏனோக்கை பற்றி பார்க்கும் பொழுது தேவனோடு சஞ்சரித்தான். He walked with God.
அதுதான் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. அதாவது ஜலப்பிரளயம் வந்து நோவாவின் நாட்களிலே உலகத்தை அழித்த அந்த நாட்களுக்கு முன்பதாக தேவனோடு 2 பேர் தான் சஞ்சரித்தார்கள். அதிலே ஒருவன் முதல் மனிதன் ஏனோக்கு, who walked with God. 2வது மனிதன் நோவா, அவரும் கூட தேவனோடு சஞ்சரித்தார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அருமையானவர்களே, நோவாவினுடைய ஸ்பெஷாலிட்டி, ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் அவன் தேவனோடு கூடவே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அருமையானவர்களே, நோவாவை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கின்றோம். நோவா 2வது மனிதன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நோவாவின் வம்ச வரலாறு, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டும் இருந்தான். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நோவா கூட தேவனோடு கூட சஞ்சரித்தார். உலக மக்கள் பேசிக்கொள்வார்கள், மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடம், அங்கே போய் வீடு கட்டுறீங்க, அங்கே போய் லேண்டு வாங்குறீங்க, மனுஷ சஞ்சாரமே இல்லை அப்படின்வாங்க. அதாவது அங்கே வாழ்வதில்லை, யாரும் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடம் என்று சொல்வார்கள். சஞ்சரித்தல் என்றால் வாழ்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவின் நாட்களை நாம் இப்பொழுது கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் அது நமக்கு நலமாயிருக்கும். நோவாவின் நாட்களில் பூமியில் வாழ்ந்த மனிதர்களுடைய நிலைமை, நோவாவின் நாட்களிலே உலக மக்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி ஜீவித்தார்கள். ஆனால் நோவா அவர்களுக்கெல்லாம் எதிர்மறையாக ஜீவித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நோவாவின் நாட்களிலே கர்த்தர் பூமியை பார்த்தாராம். God looked at the earth. கர்த்தர் பூமியை பார்த்தார். பூமியில் இருக்கிற ஜனங்களை பார்த்தார். பூமியில் வாழ்கின்ற மக்களுடைய வழிகளை பார்த்தார். அவருடைய சிந்தனைகளை பார்த்தார். நினைவுகளின் தோற்றங்களை பார்த்தார் என்று நாம் படிக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவின் நாட்களிலே பூமியை பார்த்தார். ஆமார்மையானவர்களே, கர்த்தர் பரலோகத்திலே இருக்கிறார். அவர் பூமியிலே நமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். ஏனென்றால் பூமி அவரால் அஸ்திபாரம் போடப்பட்டது. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு உயிர்களும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஒவ்வொரு இயற்கை சக்திகளும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆகவே கர்த்தர் பூமியை பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் பார்க்கும் பொழுது பூமி எப்படி நோவாவின் நாட்களில் இருந்தது என்றால், நம்பர் 1, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி இருந்தது. அருமையானவர்களே, பாருங்கள், உலகம் தோன்றி கொஞ்ச நாட்கள், 2000 வருஷம் கூட ஆகல, சுமார் 1600 வருடங்களுக்குள்ளாக இது நடந்திருக்கலாம். அதுக்குள்ள மனுஷன் எப்படி இருக்கான் பாருங்க. கர்த்தர் பூமியை பார்த்தார். நம்பர் 1, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகி இருந்தது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அக்கிரமத்திலே மக்கள் திளைத்திருந்தார்கள், அக்கிரமத்திலே அவர்கள் உழன்றார்கள், அக்கிரமத்தை குடித்தார்கள், அக்கிரமத்திலே நித்திரை பண்ணினார்கள். ஆகவே பூமியிலே ஜனங்கள் அக்கிரமத்தை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். பூமி எங்கும் அக்கிரமமாயிருந்தது. கர்த்தர் பார்க்கின்றார்.
எல்லாம் ஒன்று புரிஞ்சுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ இவ்வளோ அக்கிரமம் நடக்குது, கர்த்தர் இதை பார்க்கலையான்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு இந்தியாவை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கின்றார். உலகத்தில் இருக்கின்ற 248 நாடுகளையும் அதில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி நோவாவின் நாட்களிலே கர்த்தர் பூமியை பார்த்தாரோ அதே மாதிரி இந்த 2020 ஆண்டிலும் கர்த்தர் பூமியை பார்த்து கொண்டிருக்கிறார். பூமியிலே இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அக்கிரமம் தலை விரித்து ஆடுகிறது. உலகம் முழுவதும் அக்கிரமம் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் விலைக்கு சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் நோவாவின் நாட்களிலே பூமியிலே அக்கிரமம் பெருகி இருந்தது. கர்த்தர் அதை பார்த்தார். கர்த்தர் அதை பார்த்தார். கர்த்தர் பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வு இல்லாதவர்களாக அன்றைய மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் அக்கிரமத்திலே திளைத்து போயிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், நான் வருவதற்கு முன்பதாக இந்த பூமியிலே அக்கிரமம் மிகுதியாக இருக்கும். அக்கிரமம் மிகுதியாவதினாலே அன்பு தணிந்து போகும். அன்பு இருக்காது. எங்கே அக்கிரமம் இருக்கிறதோ அங்கே அன்பு இருக்கிறார். எங்கே அக்கிரமம் இருக்கிறதோ அங்கே பாசம் இருக்காது. எங்கே அக்கிரமம் இருக்கிறதோ அந்த குடும்பங்கள் எல்லாம் சிதறி போகும். ஆமார்மையானவர்களே, அக்கிரமம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அங்கே அன்பை பார்க்க முடியாது. 24 மணி நேரமும் சண்டையை தான் பார்க்க முடியும். எங்கே அக்கிரமம் இருக்கிறதோ அங்கே சமாதானம் கிடையாது. எங்கே அக்கிரமம் இருக்கிறதோ அங்கே தேவன் அதை பார்க்கின்றார். அவர் நியாய தீர்ப்பு செய்வார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது. பூமியிலே அக்கிரமம் பெருத்து போகும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவ அன்பு நம்மிலே பொங்கி வழியும்படியாக நம்முடைய இதயத்தை தேவ அன்புக்கும் கல்வாரி அன்புக்கும் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போகும். நோவாவின் நாட்களிலே எங்கு பார்த்தாலும் அன்பு, பாசம், மனசாட்சி, தெய்வ பயம், நீதி, நியாயம், தர்மம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இரண்டாவது, கர்த்தர் பூமியிலே மனுஷனை பார்க்கின்றார். மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது. கர்த்தர் மனிதனுடைய இருதயத்தினுடைய தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது. வருஷத்துக்கு ஒரு தடவை பொல்லாததாக இருந்தால் பரவாயில்ல, வருஷத்துக்கு 2 நாள் பொல்லாததாக இருந்தால் பரவாயில்ல, மாசத்துக்கு 1 நாள் பொல்லாததாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நோவாவின் நாட்களிலே மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம், இருதயத்தில் அவன் நினைக்கிற ஒவ்வொரு தோற்றமும் நித்தமும் டெய்லி பொல்லாததாக இருந்தது. ஆமாம், இன்றைக்கு நாம் இந்த பூமியை நாம் பார்ப்போம் என்றால், உலகம் முழுவதும் நாம் பார்ப்போம் என்றால், இன்றைக்கு மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறதை நாம் தொலைக்காட்சியின் மூலமாக, செய்திகள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக நாம் அறிய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய வருகை சமீபமாகும் பொழுது மனிதனுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, நோவாவின் நாட்களிலே பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் நாட்களிலே தேவனுக்கு முன்பாக அவர் படைத்த பூமி, அவர் படைத்த மக்கள் சீர்கெட்டு போயிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்தியாவை பார்க்கும் பொழுது, அநேகர் இந்த பூமியில சீர்கெட்டு போயிருக்கிறார்கள். சீர்கெட்டு போவது என்று சொன்னால் அது அழகான தமிழ். சீரழிந்து போவது, இதயத்தின் தோற்றத்தின் நினைவுகளில், பொல்லாத நினைவுகளினால், அக்கிரமத்தை உலகத்திலே பரப்புவதனால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 4வது, பூமியை கர்த்தர் பார்க்கிறார். பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது.
பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இன்னைக்கு நீங்க பத்திரிகை படிச்சு பாருங்க, நியூஸை கேளுங்க, உலகம் முழுக்க நடக்கிற பயங்கரமான சம்பவங்களை பாருங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் செய்யற கொடுமையை பாருங்க, பயங்கரமா இருக்கும். ஆகவே நோவாவின் நாட்களுக்கு பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. எங்க பார்த்தாலும் கொடுமை, எங்க பார்த்தாலும் கொடுமை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற பயங்கரமான கொடுமைகளால் பூமி நிறைந்திருந்ததாம். ஃபுல்னஸ். ஐந்தாவதாக பார்க்கிற கர்த்தர் பூமியை மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவின் நாட்கள்ல ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா தங்க வழியை தாங்களே கெடுத்து கொண்டிருந்தார்கள். கடவுள் நல்லா படைச்சாரு, நல்லா ஆசீர்வதித்தாரு, மனுஷனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒரு உலகத்துல கொடுத்தாரு. ஆனாலும் மனுஷன் அதெல்லாம் பார்க்காம தன்னுடைய வழியை, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வழியை கெடுத்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த பூமியிலே வாழ்கின்ற அநேக மனிதர்களை நான் பார்க்கின்றேன். கடவுள் படிப்பு கொடுத்துருக்காரு, நல்ல வேலை கொடுத்துருக்காரு, நல்ல சம்பாத்தியம் கொடுத்துருக்காரு, உருடு ஊமை கூணு இல்லாமல் நல்லா படிச்சிருக்காரு. ஆனால் அதெல்லாம் அவன் நினச்சி பார்க்காம, தேவனை நினச்சி பார்க்காம தன் வழியை தானே கெடுத்து கொண்டிருக்கிறான். ரெண்டாவது, தன்னுடைய குடும்பத்தை தானே கெடுத்து கொண்டிருக்கின்றான். மூன்றாவது, தன்னை சுற்றி வாழ்கிற சமுதாயத்தை அவன் சீரழித்து கொண்டிருக்கிறான். அதாவது சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஆன்டி சோசியல் எலிமெண்ட். இந்த சமூக விரோதியாக இன்றைக்கு அநேக வாலிபர்கள் மாறிக்கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். அநேக வாலிபர்களை பற்றி நான் செய்தித்தாள்களிலும் நியூஸ்லையும் பார்ப்பேன். அவர்கள் தங்களுடைய வழிகளை தாங்களே கெடுத்துக் கொள்வதை நாம் பார்க்கலாம். நோவாவின் நாட்களில் மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமயம் இன்றைக்கு நிறைய இந்த தங்கள் வழியை கெடுத்துக் கொள்வர்கள் யார் என்றால் வாலிபர் பெண்கள், வாலிபர் சகோதரர்கள். ட்ரக் அடிக்ஷன், கெட்ட பழக்க வழக்கங்கள், வேசித்தனம், விபச்சாரம், என்ன துரோகம், இது போன்ற செயல்களில் எல்லாம் அவர்கள் ஈடுபட்டு இன்றைக்கு தங்களுடைய வழியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் இந்த நோவாவின் நாட்களிலே நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த சூழ்நிலையில் பூமியை குறித்து தேவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஜனங்கள் பூமியிலே தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பூமியிலே ஜனங்கள் பூமியிலே கொடுமையாக வாழ்கிறார்கள். பூமி கொடுமையாக நிறைந்திருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் பொல்லாததாக இருக்கிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது தேவன் ஒரு முடிவு எடுக்கிறார். முதலாவது, இந்த நிலையில் தேவன் என்ன சிந்தித்தார் என்று நாம் பார்ப்போம். ஒன்று, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் நான் இவனை உண்டாக்கினேன், ஏன் இவனை நான் பூமியில வச்சேன், எனக்கு மனஸ்தாபமா இருக்குது, இவனை படைச்சது. இந்த மாதிரி மோசமா ஜீவிக்கிறான், அக்கிரமத்தில் ஜீவிக்கிறான், இவன் இருதயத்தின் தோற்றமெல்லாம் நத்தம் டெய்லி பொல்லாததா இருக்குது, நல்லதே சிந்திக்கிறது இல்லை, பூமியிலே அவன் சீர்கெட்டவனாக இருக்கிறான், பூமி கொடுமையினால் இவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறான், பூமியிலே இவன் தன்னுடைய வழியை கெடுத்து கொண்டிருக்கிறான் சொல்லி கர்த்தர் எந்த மனித இனத்தை கர்த்தர் படைத்தாரோ அதே மனுஷர்களை பார்த்து அவர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் இவனை நான் உண்டாக்கினேன், ஏன் இவனை ஆசீர்வதித்தேன், ஏன் இவனை இந்த பூமியிலே நான் நாட்டினேன் என்று சொல்லி அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. நோவாவின் நாட்களிலே வாழ்ந்த மக்கள் தேவனுடைய இருதயத்திலே ஒரு பெரிய மனஸ்தாபத்தை உருவாக்கினார்கள். தங்களுடைய அக்கிரமத்தினாலும் பொல்லாத வழிகளினாலும் மனசாட்சி இல்லாமல் செய்கிற துரோக செயல்களாலும் கொடுமையினாலும் சீர்கெட்ட வாழ்க்கையினாலும் தேவனுடைய இருதயத்தை
மனஸ்தாபப்படுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. இரண்டாவது, ஜனங்களை அவர் பார்க்கும் பொழுது அவர் மிகவும் விசனப்பட்டார். முதலாவது மனஸ்தாபப்பட்டார், இரண்டாவது அவர் விசனப்படுகிறார். இன்றைக்கு நம்மை குறித்து தேவன் மனஸ்தாபப்படுகிறாரா, விசனப்படுகிறாரா, அல்லது மணவாட்டியின் மேல் மணவாளன் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல அவர் நம்முடைய அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்பதை இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்பொழுது தேவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஆதியாகமம் 6:7. அப்பொழுது கர்த்தர் நாம் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதல் கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்று மீண்டும் சொல்லுகிறார். மீண்டும் மீண்டும் நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். பூமியின் மேல் இனி இவர்களை வைக்க மாட்டேன். தொடர்ந்து இவர்கள் அக்கிரமத்தில் ஜீவித்தார், தொடர்ந்து தன்னுடைய வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார், தொடர்ந்து கொடுமையான வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றினார், தொடர்ந்து அவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் எனக்கு விரோதமாக ஜீவித்தார். நான் அவர்களை பூமியில் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகம், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவர்களை நான் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிக்கிரகம் பண்ணுகின்ற ஒரு டிசிஷனை எடுக்கிறார். இனி நீ பூமியில உன்னை வைக்க மாட்டேன், ஏன்னா உன்னை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் அருமையானவர்களே, தேவனுடைய தீர்மானம் வருகிறது. இந்த ஜனங்களை பார்க்கின்றார். இவர்கள் நன்றி கெட்ட ஜனங்கள், தெய்வ பயம் இல்லாத ஜனங்கள். இனி இவர்களை நான் பூமியில் வைக்க மாட்டேன், இவர்களை நான் நிக்கிரகம் பண்ணுவேன். நிக்கிரகம் மீன்ஸ் இவர்களை ஐ வில் டெஸ்ட்ராய் தம், அவர்களை அடித்து போடுவேன். மூன்றாவது, நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. ஐ டோன்ட் வாண்ட் டு see their face no more on the surface. பூமியிலே அவங்க இருக்கக்கூடாது என்று அவர் முடிவு எடுக்கிறார். ஆகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு இங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய தண்டனை இங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 6:13 அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அடித்து போடுவேன். இந்த பூமியோடு கூட சேர்த்து அப்படியே அவங்க அழிச்சிடுவேன்னு சொல்றார் கர்த்தர். கர்த்தருடைய நியாயத்திற்கு பயங்கரமா இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக இன்றைக்கு நாம் மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்ப வேண்டும். தங்களுடைய வழியை இந்த பூமியிலே கெடுத்துக் கொண்டிருக்கிற ஆத்மாவே, இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டும். அக்கிரமத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிற ஆத்மாவே, இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டும். சீர்கெட்டு போயிருக்கின்ற ஆத்மாவே, இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டும். தினமும் உன்னுடைய இருதயத்தின் தோற்றத்தின் நினைவெல்லாம் கொள்ளாததாக இருக்கின்ற ஆத்மாவே, இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் உன்னை பார்க்கிறார். நீ மனம் திரும்பாவிட்டால் கர்த்தர் உன்மேல் நியாயத்தை கொண்டு வருவார். தேவனுடைய தண்டனைக்கு நாம் தப்ப முடியாது. இதற்கு பெரிய சாட்சி இங்கே பார்க்கின்றோம். பூமியின் மேல் இனி அவர்களை வைக்க மாட்டேன், நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவைகளை உண்டாக்கின எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். மீண்டும் மீண்டும் சொல்ற வார்த்தை, நான் மனஸ்தாபப்படுகிறேன். Why I have created them? Why I have created human beings? I feel sorry. நான் அதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று அவர் துக்கப்படுகிறார். ஆகவே எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு, யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, பூமி கொடுமையாக நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்துக் கொள்வேன் என்று தேவன் அங்கே ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடல் ஒன்று எனக்கு தெரியும். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குது, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குது, நேசர் வர காலமாகுது, இந்த மாயலோடு நம்பி மாண்டிடும் மாநிலரை நீக்க மாட்டீரோ என்ற பாடல். அதில் எனக்கு பிடிச்ச அடி என்னன்னா, நியாய தீர்ப்பின் நாள் இன்றைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணராமல் இருக்கின்றோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் நோவாவை பற்றி படித்தோம். நோவா பூமியிலே ஜனங்கள் எப்படியோ வாழ்ந்தார்கள். அவன் ஒரு வித்தியாசமான மனிதனாக வாழ்ந்தான் என்று பார்க்கின்றோம். நோவா என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் தேற்றுகிறவன், தேற்றுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேரு மிகவும் அருமையாக இருக்கிறது. தேவன் கூட நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார் என்பது நமக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் என்னன்னா, ஒரு தாய் தன்னுடைய பாலகனை தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். அவருடைய வசனங்கள் நம்மை தேற்றுகிறது. ஆவியானவர் பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது 4 முறை தேற்றரவாளன் என்று சொல்வார். நான் போய் தேற்றரவாளன் என்று அனுப்புவேன். விச் மீன்ஸ் கம்ஃபர்டர். நாம் கண்ணீர் சிந்தி அழும்போது நம்முடைய உள்ளத்தை ஒரு தாயை போல அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து தேற்றுவார். ஆகவேதான் மெனி டைம்ஸ் இஸ் கால்ட் தேற்றரவாளன். அவர் நம்முடைய தேவனும் கூட நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நோவா என்றால் தேற்றுகிறவன், தேற்றுதல் என்று பெயர். சங்கீதம் 86:17 உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு, let my enemies see that, என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தார்கள் என்று சொல்லுகிறார். தாவீது மனமுடைந்த நேரம், தாவீது கண்ணீர் சிந்தின நேரம், தாவீது எதிரிகளால் சூழப்பட்டு எதிரிகள் மத்தியிலே அவர் தோற்று போகிறது போல தோற்றம் உருவாக்கப்பட்ட நேரம். அப்போது அவர் ஜெபிக்கிறார், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்யும், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை சூழ இருக்கிறார்கள், எனக்கு துணையாக நில்லும், என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாயிரும் என்று ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம் சத்துருக்களுக்கு முன்பதாக நாம் வெட்கப்பட்டு போகாதபடி அவர் நம்மை தேற்றுவார், நம்மை ஆற்றுவார், நம் கண்ணீரியாவை துடைப்பார், நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பார் மாற்றுவார். மாலையிலே அழுகை என்றால் காலையிலே அவர் கலிப்பை உண்டாகும்படி செய்வார். கர்த்தர் தாமே நம்முடைய முகங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கண்ணீரியாவையும் துடைப்பார். ஒரு தாய் தேற்ற முடியாத அளவுக்கு அதை காட்டிலும் மேலான அன்புள்ளவராக தேவன் நம்மை தேற்றுவார். யாருக்கு முன்னால தேற்றுவார்? நம்முடைய பகைஞர்களுக்கு முன்னாலே தேற்றுவார். தாவீது அதை தான் கேட்கிறார், ஆண்டவரே என் பகைஞரெல்லாம் என்னை பார்த்துட்டு இருக்காங்க, அவர்கள் எல்லாம் என்னை ஆண்டவரே இவன் இப்படியே சோர்ந்து போகட்டும், மனம் உடைந்து போகட்டும், கண்ணீரிலே இவன் மூழ்கி போகட்டும். அவர் சொல்வார், கண்ணீரை பானத்திலே கலந்து குடிக்கிறேன் என்று சொல்வார். என் கண்ணீரை நான் என் படுகையை நனைக்கிறேன் என்று சொல்லுவார். அப்படி கஷ்டப்பட்டவர் தாவீது, அப்படி துன்பப்பட்டவர் தாவீது. ஆனால் அதற்கு காரணமாய்ந்த பகைஞர் எல்லாரும் முன்னாலேயும் என்னை நீர் தேற்ற வேண்டும், நீர் என்னை தேற்றுவதை என் பகைஞர் பார்த்து வெட்கப்பட வேண்டும், அவர்கள் வெட்கப்பட்டு போக முடியாத அவர்களுக்கு முன்பதாக என்னை தேற்றும் என்று கெஞ்சுகிறார். கர்த்தர் அவரை தேற்றினாரா என்றால் நிச்சயம் தேற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற ஆத்மாவே, நானும் கூட என் பானத்தோடு என் கண்ணீரை கலக்கின்றேன் என்று சொல்லுகிற ஆத்மாவே, என் படுக்கையை கண்ணீரால் நனைக்கிறேன் என்று சொல்லுகிற ஆத்மாவே, பயப்படாது. கர்த்தர் உன் சத்துரு வெட்கப்பட்டு போக முடியாது. இன்னும் நம்ம தமிழில் சொன்ன அவமானப்பட்டு போக முடியாது. கர்த்தர் உன்னை தேற்றுவார். அவனுக்கு முன்பதாக தேவன் உன்னை உயர்த்துவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நோவா என்று சொன்னார்,
தேற்றுகிறவர் தேற்றுகிறவர். இந்த பெயர் தேவனுக்கு ஒரு நேலாட்டமாக இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு நேலாட்டமாக இருக்கிறது. கிறிஸ்து நம்மை தேற்றுகிறவர், தூய ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவர், தேவன் நம்மை தேற்றுகிறவர். அவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறது, அவருடைய உபதேசங்கள் நம்மை தேற்றுகிறது, அவருடைய சத்தியம் நம்மை தேற்றுகிறது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை தேற்றுகிறது. ஆகவே இந்த பெயர் ரொம்ப அழகான பெயராக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நோவாவை பற்றி நாம் படிக்கிற காரியங்கள் என்னவென்றால், நம்பர் 1, உலகம் முழுவதும் பாவம், கொடுமை, ஒழுங்கின்மை இருக்கின்ற சூழ்நிலையில் நீதியாக நடந்த ஒரே மனிதர், உத்தமன், நீதிமான், who walked with God, அவர்தான் நோவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகம் முழுதும் உலக மக்கள் அனைவரும் தங்களுடைய வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அக்கிரமத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அக்கிரமத்திலே உழந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நாட்களிலே அவர்களோடு வாழ்ந்த நோவா உத்தமனாயிருந்தான், நீதிமானாயிருந்தான், தேவனோடு நடந்தான். வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீங்கன்னு பைபிள்ல கர்த்தர் சொல்றாரு. உலகம் போற திசையில நீ போகாத, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாத. நான் உன்னை வேறு பிரிச்சு அந்த கால இருளிலிருந்து உன்னை ஆச்சரியமான ஒடுக்கி நான் உன்னை வேறு பிரிச்சிருக்கேன். சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு உன்னை கொண்டு வந்து என் நாமத்தை உனக்கு தரிச்சு பரிசுத்தாவின் முத்திரை போட்டு உன்னை வேறு பிரிச்சிருக்கேன். இருளின் ராஜ்யத்திலிருந்து உன்னை ஒளியின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். எப்படி நோவா எல்லாரும் அவனுடைய காலத்துல பாவமும் கொடுமையும் ஒழுங்கின்மையும் அக்கிரமத்தில் திளைத்திருந்தாலும் அவன் அவர்களை போல ஜீவிக்காமல் மிகவும் வித்தியாசமான மனிதனாக தேவனுக்கு பயந்து ஜீவித்தான், நீதியாக நடந்தான், உத்தமமாக நடந்தான், நீதிமானாக இருந்த ஒரே மனிதனாக அவன் மாத்திரம் அந்த நாட்டில் இருந்தான் என்பது மிகவும் ஆச்சரியமான காரியம். நாமும் கூட இன்றைக்கு உலகத்தோடு கூட நாம் ஒன்றர கலந்து விடாதபடி நாம் வேறு தேவனால் வேறுபடுத்தப்பட்ட மக்கள், பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய பரிசுத்த ஜாதியும் ஆசாரிய கூட்டமும் தேவனுக்கென்று நாம் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தருமாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. உலகத்துக்கு எதிர்மறையாக நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, அவரது காலத்தில் தேவனை பற்றிய அவரது காலத்தில் தேவனை பின்பற்றிய ஒரே மனிதன் நோவாதான். யாரும் தேவனை பற்றிய நினைச்சும் பார்க்கல, தேவன் இருக்கிறாரா இல்லையா கவலையும் படல. ஆனால் அவர் மாத்திரம் தேவனை பின்பற்றினார். அதுதான் அவருடைய கிரேட்னஸ். நோவாவுடைய கிரேட்னஸ் என்ன? ஒன்லி he was following God, nobody else. அவர் காலத்தில் யாருமே தேவனை பின்பற்றவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. மூன்றாவது, தேவனுடன் நோவா நெருங்கிய உறவு கொண்டு வாழ்ந்தார். He was living with God. He was dwelling with God. அதை குறித்து நாம் பின்னாலே படிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்காவிட்டாலும், உலக மக்கள் எல்லாம் தேவனை பிரிந்து விட்டாலும், பின்வாங்கி போனாலும், இவர் மாத்திரம் தேவனோடு நெருங்கி ஜீவித்தார். தேவனோடு ஐக்கியம் உள்ளவராக அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நான்காவது, தேவன் சொல்வது யாவும் நடக்கும் என்று அவர் நம்பினார். தேவன் சொல்வது யாவும் நடக்கும் என்று நம்பினவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் நமக்காக 1200 வாக்குத்தத்தங்களுக்கு மேலான வாக்குத்தத்தங்களை அவர் சொல்லி வைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், பழிக்கும் என்று நாம் விசுவாசிப்போமானால் நிச்சயம் அவைகள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமீன் என்றும் கிறிஸ்துவுக்குள் ஆமீன் என்றும் சொல்லுகிறது. அவைகளெல்லாம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நோவாவினுடைய விசுவாசம் என்னவென்றால், தேவன் சொல்வது யாவும் நடக்கும் என்பதுதான் அவருடைய விசுவாசம். கடல் இல்லாத நிலப்பகுதியில் வெள்ளம் வரும் என்று தேவன் கூறியதை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கட்டளையின்படி
பேழையை கட்டினான் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகாது. He believed what God said. God will do that. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். வெள்ளம் வரப்போகுது, பூமியெல்லாம் அழிய போகுது, இந்த ஜனங்கள்லாம் விக்கிரகம் பண்ண போற அப்படின்னு சொன்னது நடக்கும் என்று அவர் நம்பி மிகவும் கடினப்பட்டு பல மாதங்களாக பெரிய ஒரு பேழையை அவர் கட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்த ஒரு மனிதர்களில் ஒரு மனிதனாக நோவா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் நாம் செய்ய இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இறுதியாக நோவாவை குறித்து படிக்கும் பொழுது நோவா தேவனோடு சஞ்சரித்தான். He walked with God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் யாரோடு நாம் நடக்கிறோம், யாரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நோவா மனைவியோடு வாழ்ந்தவர், பிள்ளைகளோடு வாழ்ந்தவர், அவருக்கு குடும்பம் இருந்தது. ஆனாலும் அவர் தேவனோடு சஞ்சரித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு சஞ்சரிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பூமியின் மேல் அவன் சஞ்சரித்தாலும் அவன் தேவனோடும் சஞ்சரித்தான். அதுதான் பியூட்டி. Though he was living on earth, but he walked with God. தேவனோடு சஞ்சரித்தான், பூமியில சஞ்சரித்தான். ஆனா மேலேயே பார்க்காம பூமியில மாத்திரம் சஞ்சரித்த யாரும் ஆண்டு போயின என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் யாரும் மாண்டன. எல்லா நரஜீவன்களும் பூமியிலே சஞ்சரிக்கிறவைகள் யாரும் மாண்டன. சஞ்சரிக்கிறவைகள் என்ற வார்த்தை இங்கே பார்க்கின்றோம். பூமியிலே மாத்திரம் வாழ்ந்தவர்கள், தேவனோடு வாழாதவர்கள், தேவனை பயப்படாமல் பூமியை மாத்திரம் நோக்கி பார்த்து வாழ்ந்தவர்கள் எல்லாரும் கர்த்தர் பூமியில் சஞ்சரிக்கிற யாரும் மாண்டன என்று ஆதியாகமம் 7:21 நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனோடு நடப்போமானால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது என்பதை நீங்கள் பிற்காலத்திலே உணர்வீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சஞ்சரித்தல் என்கிற வார்த்தை பைபிளில் சில இடங்களில் வருகிறது. தானியேலின் நாட்களிலே நேபுகாத் நேச்சாரை குறித்து நாம் பார்க்கின்றோம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நேபுகாத் நேச்சாருக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. ராஜாவே, அதன் அர்த்தம் ராஜாவாகிய என் ஆண்டவர் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரிலிருந்து தள்ளிவிடப்படுவீர், வெளியில் மிருகங்களோடு சஞ்சரிப்பீர். எங்க சஞ்சரிப்பாரா நேபுகாத் நேச்சார்? த கிரேட் கிங், பேரரசர் எங்கே சஞ்சரிக்க போகிறாரா? வெளியில் மிருகங்களோடு சஞ்சரிப்பீர். மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். ஆக காட்டு மிருகங்களோடு நீர் வாழ்வீர் என்று அங்கே அவர் ஒரு பெரிய தேவனுடைய நியாய தீர்ப்பை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் அவரை பேரரசர் ஆக்கினார்? அநேக நாடுகளுக்கு பெரிய ஒரு பேரரசனாக அவர் இருந்தாலும் அவர் பாபிலோன் மாநகரத்திலே அவருடைய உப்பரகையின் மேல் உலாவும் பொழுது அவர் நான் 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 என்று நினைத்தார். நான் கட்டின பாபிலோன் அல்லவா, நான் கட்டின மகா நகரம் அல்லவா, நான் ஆட்சி செய்கிற தேசங்கள் இவைகளெல்லாம் அல்லவா நான் நான் என்று நினைத்தான். கர்த்தர் அவனை அங்கே தள்ளி போடுகிறார். தன்னை ஆள வைத்த தெய்வத்தை மறந்து போனான். தனக்கு தேசங்களை வெற்றி கொடுத்த தேவனை மறந்து போனான். முற்றிலும் நான் தான் இவைகளையெல்லாம் பாபிலோனை கட்டினேன், நான் தான் தேசங்களை எல்லாம் ஜீவித்தேன், நான் தான் எல்லா தேசத்துக்கும் பேரரசர் என்று தேவனை மறந்து அவன் தன்னுடைய நினைவுகளை கொண்டாடும் பொழுது கர்த்தர் அவனை அந்த ஆட்சியிலிருந்து, அந்த பேரரசர் பதவியிலிருந்தும்
தேவன் அவனை தள்ளிவிட்டார். அப்பொழுது அவனுடைய பரிதாபமான நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு மனிதனை தேவன் தள்ளிவிடுவாரானால் அவனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இன்றைக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வயதெல்லாம் தேவன் தந்தவைகள், நம் உயிர், நம் சுவாசம், நம் ஒவ்வொருடைய அசைவம் தேவன் தந்தவைகள் என்பதை நினைவு கூர்ந்து தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அவருக்கு நாமக்கு மகிமையாக வாழ வேண்டும். கொஞ்ச நாள் அப்படி வாழ்ந்த இவன் திடீரென்று நான் என்று சொன்னான். நான் சம்பாதித்தது நான் இல்லை, கர்த்தர் கொடுத்த பலத்தினால், கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால், கர்த்தர் கொடுத்த அவருடைய கிருபையினால் இன்றைக்கு நாம் உயர்ந்து இருக்கிறோம். ஆகவே நாம் தேவனுக்கு நன்றியாக இருக்க வேண்டும். இந்த ராஜா அப்படி இராததினால் கர்த்தர் அவனுக்கு ஒரு வித்தியாசமான மிருக இருதயத்தை அவனுக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு மிருக இருதயம் கொடுக்கப்படுமா? நான் ஃபர்ஸ்ட் பைபிள்ல இங்கேதான் பார்க்குறேன். அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமா இராமல் எப்ப நான் சொல்லி கர்த்தரை மறந்து என்னதான் என்னாலதான் இவ்வளோ நடந்ததுன்னு சொன்னாங்க. கர்த்தர் அவனை கீழே தள்ளுறாரு, ஆட்சியில இருந்து தள்ளுறாரு, பவர்ல இருந்து தள்ளுறாரு. அப்போ அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறுபடும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் அந்த மிருக இருதயத்தை அவனுக்கு கொடுக்கிறார். மனுஷ இருதயம் அவனிருந்து எடுத்து போடப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் காட்டிலே மாடுகளைப் போல புல்லை மீண்டான் என்றும், அவனுடைய தலைமுடியெல்லாம் கால் வரை வளர்ந்தது என்றும், நகங்கள் எல்லாம் ஒரு அடி தூரம் வளர்ந்தது என்றும், அவன் மிருகத்தை போல அவன் மாறி போனான் என்றும் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இதை சொல்லும் போது இன்னைக்கு உலகத்தை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டே வாங்கல. நிறைய பேருக்கு ஒரு பயங்கரமான மிருக இருதயம் இன்றைக்கு இருக்கிறதை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். நான் அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை நான் செய்தியில் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனால் ஆச்சரியப்பட்டது மாத்திரம் இல்லை, அந்த செய்தியை கேட்டு கண்ணீர் சிந்தி ஆயிடும். ஒரு கணவன் மனைவி, யங் கப்பல்ஸ், வாலிப கணவன் வாலிப மனைவி, 5 வயசு குழந்தை இறந்து போகுது. போலீஸ் நிறைய கஷ்டப்படுறாங்க. இந்த குழந்தை எப்படி இறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. என்னென்னமோ கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிக்க பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில் போலீஸ் ஒரு தந்திரம் பண்ணாங்க. அவங்க வீட்டில் வீடியோ ஆடியோ எல்லாம் அவங்களுக்கு தெரியாத ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாட்கள் பல கடந்தது. ஒரு நாள் வீட்டு சண்டை கணவன் மனைவி வந்தது. அப்போ மனைவி கேட்குறார் கணவனை பார்த்து, அட பாவி, 5 மாதம் குழந்தைய உன் உல்லாச வாழ்க்கைக்காக, உன் செக்ஸ் லைஃப்காக டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு செவுத்துல மோதி அடித்து கொலை பண்ணியடா பாவி அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ரெக்கார்டிங் ஆகி வச்சு, வீடியோன்னு ஆடியோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. போலீஸ் திடீரென்று வந்தார்கள். அந்த வீடியோ ஆடியோ ஓப்பன் பண்ணார்கள். அவர்களுக்கே போட்டு காண்பித்தார்கள். அப்போது அந்த மனிதன் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கிறோம். நான் கேட்குற ஒரு 5 வயது குழந்தை அவனுடைய உல்லாச வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது. செவுத்துல மோதி அடிக்கிறான்னா இவனுடைய இருதயம் எப்பேற்பட்ட இருதயம்! அது மனித இதயம் அல்ல, அது மிருக இருதயம். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்க்கும்போது இவன் மனிதனா இவ்வளோ கொடூரமாக நடத்துகிறானே. உலகம் முழுக்கம் இந்த மிருக இருதயம் படைத்த நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. நமக்குள்ள இருந்த கல்லான இதயத்தை கர்த்தர் எடுத்து போட்டார், சதையான இதயத்தை கொடுத்திருக்கிறார். சின்ன பாவம் செய்தார் கூட கண்ணீர் சிந்தி அழுகிற ஒரு இளைய இதயம், இரக்கமுள்ள இதயம், மனஸ்தாபப்படுகிற இதயம், அன்பு நிறைந்த இதயம், தேவ அன்பினால் நிரம்பி வழிகிற இதயத்தை இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் உலக மக்கள் இன்றைக்கு பயங்கரமா இருக்காங்க. மெர்சிலஸ், இரக்கமற்ற தன்மை. Why? They are not having human heart, but they have மிருக இதயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இவனுக்கு தேவனே மிருக இதயத்தை கொடுத்தார். தேவன் அவனை தண்டித்தார். தேவன் தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார், அவர் தான் தேவன், நான் உன்னையில நினைக்கிற வரைக்கும் அவன் ஆண்டவர் தண்டித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் இவனை பற்றி
சொன்னேன் என்றால் இவனை பற்றி சொல்ல காரணம் என்னவென்றால், இவன் காட்டு மிருகங்களோடு போய் சஞ்சரித்தான். பாருங்கள், இன்றைக்கு நாம் யாரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம்? மனிதர்களே காட்டு மிருகங்கள் போல் தான் இருக்கிறார்கள். திரும்பி சொல்லுகிறேன், எங்கு பார்த்தாலும் ட்ரக் அடிக்ஷன், எங்கு பார்த்தாலும் குடி, எங்கு பார்த்தாலும் வேசித்தனம், எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், எங்கு பார்த்தாலும் ஏமாற்று வேலை, எங்கு பார்த்தாலும் துரோகம், துரோகம் துரோகம் துரோகம், குடும்பத்துல துரோகம், திருச்சபையில துரோகம், துரோகிகள் நிறைந்த உலகம் இது. ஆகவே நாம் இப்பேற்பட்ட மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய அன்பை அவருக்கு சொல்ல வேண்டும். தேவனுடைய அன்பை நாம் காட்ட வேண்டும். மிருகங்களாய் வாழ்கிற மனிதர்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனிதர்களாக நாம் மாற்ற வேண்டும். நான் ஒரு நியூஸ்ல படித்த 13 வயசு குழந்தைய குடும்ப சண்டை காரணமாக பழி வாங்குவதற்கு அந்த குழந்தைய கதவை ஒரு ரூம்ல தள்ளி லாக் பண்ணி பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறாங்க. என்னன்னா பழி வாங்குறாங்க. இவன் இந்த மனிதர்களுக்குள்ள இருக்கின்ற இதயம் என்ன? மிருக இதயமா, மனித இதயமா? நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். இப்போது 2 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை மறித்தது தான். இப்படி எல்லாம் மனுஷனால செய்ய முடியுமான்னு யோசிக்க தோன்றுது. இதை விட கொடூரமான செயல்களெல்லாம் இன்றைக்கு இந்தியாவிலே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நடந்து வருகிறது. நாம் உலகத்துக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரி, ஈஸ்டர்ன் கண்ட்ரி போகிறதுக்கு முன்னால் இந்த கண்ட்ரிலே நடக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மிருகங்களோடு அவன் சஞ்சரித்தான் என்று நேச்சாரை குறித்து நாம் படிக்கின்றோம். எனக்கு நிறைய நேரம் இல்லை என்றால் நேச்சாரை குறித்து ஒரு பெரிய வரலாறை உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் அவனுக்கு கர்த்தர் கொஞ்ச நாட்கள் தேவ தண்டனையாக, தேவனுடைய நியாயத்திற்காக, தேவன் தான் எல்லாம் தருபவர் என்று உணர்கிற வரைக்கும் மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் மிருகங்களோடு சஞ்சரித்தான் என்று பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் யாரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம்? Who is your friend? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் நீ இருக்க வேண்டும். நீ தேவனுடைய பிள்ளை. You are not ungodly, you are godly. You are a child of God. You are not a child of darkness. You are not a child of Satan. You are a child of God. நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கிறார். பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. இருக்கிறார் இல்லையா? அப்படி இருப்போமான அந்த மிருக இருதயம் நம்மையும் பற்றி கொள்ளும். புரியுதா? துன்மார்க்க வாழ்க்கை நம்மையும் பற்றி கொள்ளும். அது ஒரு தொற்று நோய். இந்த பாவ பழக்க வழக்கம் நம்மையும் பற்றி கொள்ளும். அந்த பரியாச ஜீவியம் நம்மையும் பற்றி கொள்ளும். ஆகவேதான் கர்த்தர் சொல்றார், துன்மார்க்கனுடைய ஆலோசனை வேண்டாம், பாவிகள் வழி நடக்காது, பரியாச உட்கார இடத்துல உட்காராங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த நேச்சார் பரிதாபமாக ஆண்டவர் இடத்தில் மனம் திரும்புகிற வரைக்கும் அவன் காட்டு மிருகங்களோடு, அவனும் மிருக இதயத்தை பெற்று மிருகமாக மாடை போல புல்லை நீந்து மிருகங்களைப் போல் வாழ்ந்தான், பணியிலே நனைந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் யாரோடு ஜீவிக்கின்றோம்? With whom we are walking, with whom we are dwelling. குடும்பத்திலேயே இருப்பான், நான் குடும்பத்தில் வாழ மாட்டான், வேற எங்கேயோ வாழ மாட்டான். இதுக்கெல்லாம் துணையா நிற்கிறது எது? செல்போன். என்னைக்கு செல்போன் டெக்னாலஜி வந்ததோ, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், என்ன பப்ஜி, ரம்மி, ஜிம்மி இதெல்லாம் வந்துச்சு. அன்னைக்கு நாடு பாதி சீரழிஞ்சு போச்சு. கேட்டீங்களா? டிக்டாக் என்னென்ன இருக்குது? கெட்டு போறதுக்கு எல்லா வழியும் போன் உள்ளே இருக்குது. துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருள்படுப்பானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் விட்டுடலாம். இன்னைக்கு கடைசி காலம் ஆகவேதான் நான் உங்களை எச்சரிக்கிறேன். இப்பொழுது இந்த நேச்சரை நாம் இதோடு இவருடைய காலங்கள் 7 காலங்கள் சென்ற பிற்பாடு அவர் மனம் திரும்புவார். தேவன் மறுபடியும் மனித இதயத்தை அவனுக்கு கொடுப்பார்.
மறுபடியும் அவனுக்கு முகக்கலையை கொடுப்பார், ராஜாவாக்குவார். அது அப்படி இருக்கட்டும். என்ன சொல்ல வந்தான்னா, அவன் காட்டு மிருகங்களோடு ஜீவித்தான். நாம் யாரோடு ஜீவிக்கிறோம் என்பது மிக முக்கியமான விஷயம். டெல் யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் வாட் யூ ஆர். உன் நண்பன் யார் அதை சொல், அப்போது நீ யார் என்று சொல்லுகிறேன். ஒரு சமயம் உன் நண்பன் திருடனாக இருந்தால் நீயும் திருடனாக இருப்பாய். ஒரு தரம் பேசிக் கல்லனாக இருந்தால் நீயும் பேசிக் கல்லனாக இருப்பாய். நோ டவுட். அவன் ட்ரக் அடிக்டாக இருந்தால் நீயும் ட்ரக் அடிக்டாக இருப்பாய். டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆகவேதான் 1ஆம் சங்கீதத்தை நான் குறிப்பாக இப்போது எடுத்து சொன்னேன். மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ண விரும்பவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வருவதற்கு முன்பதாக மல்கியாவின் நாட்களை நாம் பார்ப்போம். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அந்த லேவியர்களை பற்றி சொல்லுகிறார். அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திரும்பினான். அவன் என்னோட சமாதானமாய் தேவனோட சமாதானமாக ஜீவித்தானான் லேவி. தேவனோட யதார்த்தமாய் ஜீவித்தானான் லேவி. மூன்றாவது, தேவனோடு சஞ்சரித்தானான். அன்றைய லேவியர்கள், அன்றைய ஆசாரியர்கள், அன்றைக்கு ஊழியம் செய்தவர்கள். அது மாத்திரமல்ல, அநேகரை அக்கிரமத்திலிருந்து soul winning job, soul winning service, soul winning ministry they were doing. அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார். அன்றைக்கு வாழ்ந்த லேவியர்கள், ஆசாரியர்கள் அநேகர் தேவனோடு சமாதானத்தோடும் யதார்த்தத்தோடும் அவரோடு சஞ்சரித்து அநேகரை ஆத்துமாக்களை தேவனுக்கு ஆதாயப்படுத்தினார்கள். யார் தேவனோடு சமாதானமாக இருக்கிறார்களோ, யார் தேவனோடு யதார்த்தமாக இருக்கிறார்களோ, யார் தேவனோடு சஞ்சரிக்கிறார்களோ, who walk with God, அவர்களால் மாத்திரமே ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியும். அதுதான் இங்கே சொல்கிறார்கள். அப்படி அந்த நாட்களில் இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களை, இப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எடுத்த உடனே ஊழியத்துக்கு போயிட்டார். 40 நாள் உபவாசம் பண்ணினார். உபவாசம் பண்ணின நாட்களிலே அவர் வனாந்தரத்திலே இருந்தார். அப்பொழுது அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அந்த மனுஷ சஞ்சாரமே இல்லாத ஒரு இடத்துக்கு கர்த்தர் போயிட்டார். போய் சாத்தானால் சோதிக்கப்பட்டார், ஜெபித்தார், உபவாசித்தார். அந்த மிருகங்கள்லாம் அவரோடு பேசியிருக்கோம். பிகாஸ் அவரால் படைக்கப்பட்டவர்கள். அவர் அந்த மிருகங்களோடு அவர் பேசினார். அந்த சஞ்சாரத்தை இங்கே அழகாக எழுதினார். காட்டு மிருகங்களோடு ஜாலியாக அவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகளோடு அவர் அன்போடு சஞ்சரித்ததை குறித்து பைபிளில் எழுதியிருக்கிறது. மார்க் 1:13 படித்து பாருங்கள். அந்த கடுமையான சோதனை காலகட்டத்திலே சாத்தான் வனாந்தரத்திலே 40 நாள் சோதிக்கப்படுது. பரலோகத்தின் தூதர்கள்லாம் இறங்கி வந்து இயேசுவாமிக்கு தேவையான எல்லா பணிவிடையும் செய்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு சுவாமி கூட தேவன் தன்னால் படைக்கப்பட்ட அந்த மிருகங்களோடு சஞ்சரித்தார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக நான் சபையை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபையை பற்றி நாம் படிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். சபையினுடைய நிலைமை என்ன? உயிருள்ள சபை. ஆனா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேரெல்லாமும் உயிருள்ள சபை தான். ஆனா அது செத்து போயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வினாவிடை போட்டி சபையில் நடக்குது, கொயர் நடக்குது,
கேட்டீங்கன்னா நல்ல மியூசிக்ஸ் எல்லாம் பாடுறாங்க, சபையாரெல்லாம் வராங்க, காணிக்கெல்லாம் போடுறாங்க, பெரிய பெரிய மாதாந்திர பத்திரிகைலாம் நடக்குது. பாஸ்டர் பல என் சபையில் 300 பேர் 400 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். பாஸ்டர் சொல்கிறார் எனக்கு 20 கிளை சபை இருக்குது இருக்கிறார். எல்லா பெருமையும் டம்மும் அடித்துக் கொள்ளுகிறார். பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்குன்னா உயிருள்ள சபை போல இருக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்கிறது? நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். இந்த அநேக சபைகள் பார்க்கறதுக்கு ஒரு உயிர் உள்ளது போல இருக்கிறது. ஆனால் ரியலி உள்ள போய் பார்த்தா அது செத்து போயிருக்கிறது. எங்கே செத்து போன பிணங்கள் இருக்கிறதோ அங்கே துர்நாற்றம் வீசும். இன்றைக்கு அநேக சபைகளுடைய நிலைமை அதுதான். மணி, பணம், ஜனம் 2 வேணும். நீ பூனா வச்சுருவா, பொட்டுனா வச்சுருவா, நீ என்னடா பண்ணு, என்ன அந்த மாதிரி சபையில் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. சத்தியம் போதிக்கப்படுவதில்லை, கண்டித்து உணர்த்துவதில்லை. தைரியமாக நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு தைரியம் கிடையாது. ஒரு எவாஞ்சலிஸ்ட் ரீசெண்டாக நான் யூடியூப்ல பார்த்தேன். பெரிய எவாஞ்சலிஸ்ட் அவர் உட்கார்ந்து சொல்றார், குடிப்பது தவறா சரியா? வெக்கமா இல்லை? யார் செய்வா இந்த வேலை? இந்த வார்த்தை உன் வாயால சொல்லலாமா? குடிப்பது தவறா சரியா? ஏன் அது கூட தெரியாதா? அது பாவம் இல்லையா? குடியை கெடுக்கணும் கவர்மெண்டே சொல்றான். நீ என்ன சொல்ல போற? இதான உன்னுடைய ஊழியம். This is what your ministry. It is shame on your part. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் சொல்ற சர்தை சபைக்கு நீ ஜாக்கிரதையா இருக்க, மனம் திறப்பு. ஜெயம் கொண்டுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் கற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திற்கு அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் he walked with me in white garments. வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு நடப்பான். தேவனோடு அன்றைக்கு ஏனோக்கு நடந்தது போல நோவா ஏனோக்கோடு சஞ்சரித்து போகிறார். நாம் ஜெயம் கொள்வோமானால் பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு கூட நாம் சஞ்சரிப்போம், அவரோடு வாழ்வோம். 2வது, நமக்கு பரலோக ராஜ்யத்தில் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். 3வது, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்பட மாட்டாது. 4வது, கர்த்தர் அருமை இரட்சகர் இயேசு பரலோக ராஜ்யத்திலே பிதாவுக்கு முன்பாக அவருடைய தூதருக்கு முன்பதாக நம்முடைய நாமத்தை அவர் அறிக்கையிட்டு நம்மை கனம் பண்ணுவார். பரலோக ராஜ்யத்திலே என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாக இருப்போம், பரம சந்தோஷத்தை அனுபவிப்போம், எஜமானுடைய சந்தோஷத்தை அனுபவிப்போம். தாவீது சொன்னபடி நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்னபடி கர்த்தருடைய வீட்டிலே நாம் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். We will walk with God. இறுதியாக நாமும் ஏனோக்கை போல நாமும் நோவாவை போல தேவனோடு ஒரு நாள் அவருடைய வருகையிலே அல்லது மரணம் நம்மை சந்திக்கலாம். அந்த நாட்களிலே நாம் தேவனோடு சந்திப்போம் என்ற மகிழ்ச்சியான இந்த செய்தியை உங்களுக்கு நான் இந்த நாளில் அறிவிக்கின்றேன். கர்த்தர் தானே என் செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். ஆண்டவரே, ஏனோக்கை குறித்து 4வது பகுதி He walked with God. வெள்ளத்துக்கு முன்பதாக இன்னொரு மனிதர் நோவா He walked with God. உலகமே சீர்கெட்டு போயிருந்தார். தான் மாத்திரம் தேவனுக்கு பயந்து உத்தமனாய் நீதிமானாய் தேவனோடு சஞ்சரித்தான். நாங்களும் கூட ஆண்டவரே உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு செத்தவர்கள் போல இருக்கின்ற திருச்சபை மக்களாக அநேக உலகம் இருக்க சபைகள் உயிர் பெற்று பரலோக ராஜ்யத்தில் உம்மோடு நடக்க உம்மோடு சஞ்சரிக்க எங்களுக்கு அருள் புரிந்தவர்கள். செய்தி கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசப்பா நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் விசேஷமாய் மீனா, ஜான்சன், ஜெஷுவல், சாமுel,
ஜோலக்காரன் தங்கி இருப்பதாக. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமே, ஆமே, ஆமே. God bless you.